ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் நாம் 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு மாதத்தில் நம்ம ஹேர் வந்துட்டு இப்படி இருந்த ஹேரு இந்த மாதிரி மாறுமா சொல்லிட்டு பார்க்கலாம். அது கூடவே இன்றைக்கி என்னோடய ஹேரோட ஸ்ப்ளிட்டன்ஸை வந்துட்டு நான் கட் பண்ண போகிறேன், அதையும் சேர்த்து பார்க்கலாம். நான் எப்படி ஸ்ப்ளிட்டன்ஸை எவ்வளோ கட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேருக்கு என்ன கேர் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு லாஸ்ட்டாக போன வாரம் என்னோடய ஹேரோட பிக்சர். இது வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி உள்ள என்னோடய ஹேரோட பிக்சர். ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் ஒரே வாரத்தில் ஹேர் வந்து அடர்த்தி ஆகிட்டானா கண்டிப்பாக இல்லை. இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஷாம்பு போட்டுட்டு அப்புறம் ஹேர் மாஸ்க் போட்டு ஷாம்பு போட்டுக்கனால ஹேர் கொஞ்சம் பவுன்சினஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி ஹேர் வந்துட்டு ஒரே வாரத்தில் வந்துட்டு திக்னஸ் அதிகரிச்சிட்டானா கண்டிப்பாக இல்லை. நான் யூஸ் பண்ண ஹேர் மாஸ்க்கு என்னோடய ஹேரை வந்துட்டு கொஞ்சம் பவுன்ஸியாக காட்டியிருக்கனால ஹேர் வந்துட்டு திக்னஸ் அதிகமான மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ இல்லை 2 மாதத்துலேயோ நம்ம ஹேரோட திக்னஸ் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாகாது. வேணால் நம்ம வந்துட்டு கண்டினியூவாக ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போய் ஹேர் வந்துட்டு நல்ல ஹெல்த்தியாக மாறிட்டு வரும். அப்புறம் எப்படி தான் ஹேர் அடர்த்தி ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னக்குட்டி நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்க போய் தான் நான் என்னோடய ஹேர் கேரே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருந்தது, இப்போ எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது சொல்லிவிட்டு உங்களோட நான் வந்துட்டு கண்டினியூவாக ஷேர் பண்ணிட்டு தான் வரேன். இப்போ இருக்க இதில் வந்துட்டு எனக்கு போன மாதத்துலேருந்து இந்த மாதம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிருக்கே தவிர ஹேர் ஃபால் வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் நமக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு எனக்கு ஹேர் ஃபால் ஆகிருக்கு. அப்போ இந்த ஹேர் ஃபாலோட திக்னஸ் எனக்கு கம்மியாக தானே ஆகிருக்கும். அதே சமயம் எனக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் இருக்குது. பட் 2 சென்டிமீட்டர் அளவு தான் ஹேர் க்ரோத் இருக்குது. அப்படிங்கப்போ எனக்கு வந்து நமக்கு வந்து ஹேரில் வந்துட்டு ஸ்கேல்ப்லேருந்து புதுமுடி தழுத்து வந்து நம்மளோட ஹேரோட லென்த்தில் ஜாயின் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு திக்னஸ் அதிகரிக்கும். அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த 2 சென்டிமீட்டர் வந்துட்டு ஒரு மாதத்தில் நமக்கு ஹேரை வந்து திக்னஸ் மாற்றதுக்கு போதாது. கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு 6 மாதமாச்சும் வேணும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு 2 சென்டிமீட்டர் வச்சா கூட 6 மாதத்துக்கு 12 சென்டிமீட்டர். அப்போ தான் நம்ம ஸ்கேல்ப்லேருந்து நம்மளோட முடி வந்துட்டு 6 சென்டிமீட்டர் வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம பின்னலோட சேர்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கப்போ ஒரு மாதத்தில் 2 மாதத்துலலாம் நம்மளோட திக்னஸ் வந்துட்டு அதிகரிக்காது. ஆனால் அதே ஹேர் கேரை வந்துட்டு நம்ம கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கும்போது கண்டிப்பாக 6 மந்தில் நம்ம ஹேர் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக மாறிடும். 6 மாதத்தில் 12 சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு சிலவங்களுக்கு 3 சென்டிமீட்டர் கூட இருக்கும் ஒரு மாதத்துக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளோட லென்த் வந்து அதிகரிக்குமா, அப்படிங்கப்போ நம்மளோட திக்னஸும் அதிகரிக்கும். அதே சமயம் மேலே தான் திக்னஸ் அதிகரிக்குமே தவிர கீழே வந்துட்டு ஒவ்வொரு நாள் ஹேர் ஃபால் இருக்கனால கண்டிப்பாக கீழே வந்துட்டு முடி வந்துட்டு ஒல்லியாகிட்டே தான் இருக்கும். அதே சமயம் நம்ம கீழேயுமே கொஞ்சம் கட் பண்ணி விட்டு ட்ரிம் பண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ஹேர் வந்துட்டு சீக்கிரமாக தழுத்து வந்து நமக்கு வந்துட்டு திக்னஸை வந்துட்டு கொடுக்கும். அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 6 மந்த் வெயிட் பண்ணணும். என்ன தான் 1 மந்தில் ஹேர் திக்காயிரும் அடர்த்தியாக மாறிடும் சொன்னால் கண்டிப்பாக நம்பாதீங்க. கண்டிப்பாக 6 மந்த் ஆகும். என்னோட இந்த தகவல் உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ நாம் வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் எப்படி கட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். எதனால் ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு ஹேருக்கு கொடுக்குற கேர் எல்லாமே நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கையுமே போய் க்யூர் பண்ணுறதுக்கு பார்க்கும். அப்படிங்கப்போ நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவே நம்ம அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை வந்துட்டு கட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்ம முடி ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ நம்ம கொடுக்குற கேர் எல்லாமே நம்மளோட ஹேரை வந்துட்டு சீக்கிரம் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுவே ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ நம்ம உடம்புல எப்படி ஒரு காயம் இருந்துச்சுன்னா நம்ம இம்யூனிட்டி எல்லாமே நம்ம உடம்புல உள்ள காயத்தை சரி பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பாரிட்டி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஹேர் டேமேஜாக இருந்தது அப்படின்னா நாம் கொடுக்குற ஹேர் கேர் அப்புறம் நம்ம எடுத்துக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த டேமேஜை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு ட்ரை பண்ணும். அப்படிங்கப்போ நமக்கு ஹேர் க்ரோத் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். அதுக்காக ஹேர் க்ரோத்தே இருக்காதுலாம் சொல்லலை. நமக்கு 1 சென்டிமீட்டர் வளர்கிற இடத்துல 0.5 சென்டிமீட்டர் இல்லை 0.3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வளரும். அப்படிங்கப்போ நமக்கு வந்து வளர்ச்சி வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவே நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கொடுக்குற நியூட்ரியன்ஸு ஹேர் மாஸ்க்கு எல்லாமே
எல்லாமே நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் சீக்கிரம் வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஹேரை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கட் பண்ணாதீங்க. 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் மட்டும் நம்மளோட ஸ்ப்ளிட்டன்ஸை மட்டும் கட் பண்ணி விடுங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு வளர்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக 6 months ஆகும். பட் இருந்தாலும் இது வந்துட்டு ரொம்பவும் என்ன சொல்கிறது, வால் மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் வேறு வந்துடுச்சு. அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த அளவுக்கு என்னோடய ஹேரை வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு இதில் மட்டும்தான் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. என்னோடய முடி வந்துட்டு மேலேருந்து நிறைய புது முடி தழுத்து வந்திருக்கு. அப்புறம் முடியோட லென்த்தில் நிறைய கட்ட முடி இருக்கும். அந்த முடியுமே ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது. அதையுமே நாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு நிறைய இருக்குது. பட் அதுக்காக மேலே வரைக்கும் கட் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பார்ட்டிஷனாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எதில் ஸ்ப்ளிட்டன்ஸ் தெரியுதோ அதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கட் பண்ணணும். நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு லைட்டாக கட் பண்ணி தான் காட்டுறேன். அதுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போய் தான் கட் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் கண்ணாடி போட்டிருக்கனால ரொம்ப வந்துட்டு மைன்யூட்டாக தெரியாது. அது வந்துட்டு வெளியில் உள்ள வெளிச்சத்தில் தான் நல்லா தெரியும். அப்படிங்கிறனால நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி மட்டும் ஒரு ஸ்டாண்ட்ஸாக மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பிறகு வந்துட்டு வெளியில் வச்சு கட் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணுவேன். நான் இப்படி கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்காரர் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், மேலே வரைக்கும் சேர்த்து கட் பண்ணிக்க, இந்த முடி இருக்க போய் தான் நீ என்னை தொல்லை பண்ணுற அப்படி சொல்லிட்டு சொன்னார். யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் சொல்லுவார், எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ நாள் கட் பண்ணிக்கோ, எனக்கு கவலையே இல்லை, அந்த முடி இருக்க போய் தானே என்னை பாடாப்படுத்துகிற அப்படிலாம் சொல்லுவார். யாருக்கெல்லாம் வீட்டிலலாம் முடியை வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணால் வந்துட்டு டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் டென்ஷன் ஆவாங்க, பட் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க என்னோடய ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துட்டு கட் பண்ணுறது. அப்புறமாட்டு நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸு கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணணும். எதனால் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஹேரை கட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஒரு டேமேஜ் தானே. அப்படிங்கப்போ அந்த டேமேஜை வந்துட்டு நாம் வந்துட்டு சரி பண்ணதுக்காக மருந்து போட்டே ஆகணும். அப்படி இருக்கப்போ நம்ம மருந்து அப்படிங்கப்போ நம்ம வந்துட்டு ஹேரை கட் பண்ண உடனே ஏதாச்சும் ஒரு ஆயில், கண்டிப்பாக ஒரு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா கேஸ்டர் ஆயில், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறனால அந்த காயம் வந்துட்டு சீக்கிரம் ஆறுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு பேசும்போது என் பாப்பா வேறு மடியில் கிடந்துட்டு விளையாடிட்டு கிடக்குறா. அவள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணால் சாரி. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கேர் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸுமே இதுக்கப்புறமும் ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துட்டு அந்த முடியில் வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தாங்க க்யூர் பண்ண முடியும். ஹேர் மாஸ்க்கை வச்சு கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியாது. ஆனால் ஹேர் மாஸ்க்கை வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மறுநாள் வந்துட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். அது வந்துட்டு நம்மளோட டேமேஜை வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர் என்னோடய ஹேர் எல்லாம் கேர் பண்ணி முடித்து ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு பின்னி அதுக்கப்புறமாயிட்டு நல்லா மடித்து போட்டுட்டு அதை வந்துட்டு ஓப்பன்லேயே விடலை. ஓப்பன்லேயே விட்டாலுமே அது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் நம்ம அப்ளை பண்ணியிருக்க ஆயில் வந்துட்டு ட்ரை ஆகி மறுபடியும் ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்துட்டு நல்லா மடித்து பின்னி போட்டுக்கோங்க. அப்படின்னா சீக்கிரம் ட்ரை ஆகாது, டேமேஜும் ஆகாமல் இருக்கும். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாய் ஃப்ரெண்ட்ஸ்.